இந்த ரோட் ஷோவை வந்து பாஜக மோடியை பார்த்து ஸ்டாலின் காப்பி அடிச்சிருக்காரு. ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருந்துட்டு மக்களை நேரடியாக சந்திக்கிற துணிச்சல் ஸ்டாலினை தவிர வேற யாருக்காவது இருக்கா? என் காலடிக்கு கீழே காணாமல் போன காலங்களை கீழடி பதிவு செய்திருக்கிறது. அந்த ஆய்வை இன்றைக்கு எப்படியாவது நிறுத்துவதற்கு ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது. நாங்க தீர்மானம் போடுறோம். எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது அறிவாவது இருக்கா? சிறப்பான ஆட்சியை ஸ்டாலின் கொடுக்கிறார் அப்படின்னா ஏன் வந்து திரைச்சிலை போட்டு அது கால்வாயை மூடணும்? மோடி செய்தார நமஸ்தே ட்ரம்பு, அந்த குடிசை வீடுகளை எல்லாம் மறைச்சு, அது மாதிரிலாம் நாங்க பண்ணல. அவர் மீது திமுக நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். கூட்டணியில இருந்து ஒப்புக்கொண்டு ஒரு ராஜ்யசபா இடம் தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்த நீ இன்னைக்கு தேமுதிக என்கிற கட்சி இன்னைக்கு பழி வாங்கிட்டே. உங்ககிட்ட யார் இருக்க? எந்த கொள்கையுமே அதிமுகவுக்கு கிடையாதா? கொள்கையே கிடையாதுங்க. தாவேக அதிமுக கூட்டணி அப்படி ஒரு நப்பாசை எடப்பாடி பழனிசாமி இருக்கு. எல்லோரும் நம்ம கைவிட்டுட்டாங்க. நம்ம கைதூக்கி விடுவதற்கு தமிழக வெற்றி கழகம் பயன்படுமானால் ஒன்றிய பாஜக அரசே அதிமுக கூட தான் கூட்டணி வச்சிருக்காங்க. அதுதானே அந்த கட்சிக்கு ஆபத்து. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் ஐயா திரு அனில் சம்பத் அவர்கள். வணக்கம். வணக்கம். 47 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை உத்தங்குடியில் நடந்த திமுக பொதுக்குழு கூட்டம் மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்குழு கூட்டம். அந்த கூட்டத்தில் நீங்க பங்கெடுத்து இருந்தீங்களா? ஏன்னா நீங்க திமுகவினர் கிடையாது. அந்த கூட்டத்தில் முக்கியமாக 27 தீர்மானங்கள் போடப்பட்டிருந்தது. அந்த தீர்மானத்தை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? நான் திமுகவில் உறுப்பினராகவில்லை. நான் திமுகவில் இன்விசிபிள் மெம்பர். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறைகூவலை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதமாக நாஞ்சில் சம்பத் என்கிற நான் இயங்கி வருகிறேன். அதற்கான வாய்ப்பை திமுக எனக்கு பெருந்தன்மையோடு தந்திருக்கிறது. 8000 பேர் கலந்து கொண்ட வரலாற்று சிறப்பு மிகுந்த மதுரை பொதுக்குழுவில் எளியவன் நான் கலந்து கொள்வதற்கு நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பத் என்று போட்டு எனக்கு அழைப்புதல் வந்தது. நான் அந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்டேன். எனக்கு தெரிந்து 1984 ராயபுரத்தில் தேர்தலுக்கு முன்னால் நடந்த செயற்குழுவில் இருந்து பல பொதுக்குழுக்களையும் செயற்குழுவையும் நாஞ்சில் சம்பத்து பார்த்து விட்டேன். நேற்று நடந்த பொதுக்குழு ஒரு சித்திரை திருவிழா கோலாகலம் போல மதுரை நேற்றைக்கு காட்சியளித்தது. அந்த மாவட்டத்தில் மாவட்ட செயலாளரும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருமான பெருமதிப்பிற்குரிய அண்ணன் மூர்த்தி அவர்கள் புட்டுக்கு மண் சுமந்த சிவபெருமான் கூலியாளாக வந்த இடம் மதுரை. அந்த மதுரையில இந்த கட்சியின் சேவகனாக பொதுக்குழு ஜூன் 1ஆம் தேதி நடக்கும் என்ற அறிவிப்பு வந்த நாளிலிருந்து அவர் இயங்கினார். பொதுக்குழுவை இயக்கினார். ஒரு பிரமிக்க தகுந்த பொதுக்குழுவாக திமுகவின் வரலாற்றில் நேற்றைய பொதுக்குழு இடம்பெற்றது. பொதுக்குழு உறுப்பினர்கள் தவிர சார்பணியினுடைய செயலாளர்கள், என்னை போல சிறப்பு அழைப்பாளர்கள் எல்லாம் கலந்து கொண்டு பொதுக்குழு களை கட்டியது. பொதுக்குழு நேற்றைக்கு வடித்தெடுத்த தீர்மானங்கள் எனக்கு தெரிந்து இப்படி 8000 பேர் கலந்து கொண்ட ஒரு பொதுக்குழுவை இந்தியா நேற்றைக்குத்தான் பார்த்தது. அது ஒரு யுத்த காலத்தில் இந்த பொதுக்குழுவை மதுரையில் நடத்தியிருக்கிறார் முதல்வர். மதுரை தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னையாக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய கலாச்சார தலைநகரம் மதுரை. இன்றைக்கு நம்முடைய பண்பாட்டு அடித்தளத்தை அசைப்பதற்கு
அதிகாரத்தில் இருக்கிற எஜமானர்கள் திட்டமிடுகிற காலகட்டத்தில் திமுகவை வீழ்த்திவிட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை, சரியோ தவறோ நடவு செய்யக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிற காலகட்டத்தில் 2வது முறை ஆட்சிக்கு வந்ததில்லை திமுக, ஆகவே இனிமேல் திமுக வராது என்று ஒரு பிரச்சாரத்தை சத்தமில்லாமல் கட்டவிழ்த்து விட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் 2வது முறையாகவும் 7வது முறையாகவும் திமுக மீண்டும் அன்னை தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும் என்கிற நம்பிக்கையை நேற்றைக்கு மதுரையிலே இந்த பொதுக்குழுவில் முதலமைச்சர் பேசிய பேச்சு மட்டுமல்ல, அந்த பொதுக்குழு உறுப்பினர்களுடைய கரை கடந்த உற்சாகம், ஒவ்வொரு தீர்மானத்தை வாசிக்கிற பொழுது கடல் திடல் தோற்கிற வகையில் கையில் எழுப்பிய அந்த கண்கொள்ளா காட்சி, அந்த பொதுக்குழுவை வரலாற்றில் ஒரு முக்கிய பொதுக்குழுவாக இன்றைக்கு நான் பார்க்கிறேன். ஏன்னா இன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த அதிமுகவும் அதிகாரத்தில் இருக்கிற பிஜேபி திமுகவை வீழ்த்துவதுதான் எங்களுடைய நோக்கம் என்று சொல்லி கூட்டணி வைத்திருக்கிற காலகட்டத்தில் இதை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாகுங்கள், வீடு வீடாக சொல்லுங்கள். ஒவ்வொரு சாவடியிலும் வாக்குச்சாவடியிலும் 30% பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். கழகம் மக்களுக்கு செய்திருக்கிற சாதனைகளை வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்யுங்கள் என்றெல்லாம் நேற்றைக்கு வடித்த தீர்மானம். திமுகவில் ஏற்கனவே பல அணிகள் இருக்கின்றன. நேற்றைக்கு மாற்று திறனாளிகளுக்கென்று ஒரு அணி, ஆசிரியர் பேராசிரியர் போன்ற கல்வியாளர்களுக்கு ஒரு அணி, அப்படி 2 அணி நேற்றைக்கு புதிதாக அமைக்க வேண்டும் என்று தீர்மானம். என்னுடைய உள்ளத்தை தொட்ட தீர்மானம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் ஒருவன் விபத்தில் இறந்து விட்டார். அந்த விபத்தில் இறந்து போன அந்த கழக தொண்டனுடைய வீட்டில் ஒரு 21 வயதுள்ள மகளோ இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த குடும்பத்தை தத்தெடுத்துக் கொள்வது மாதிரி 10 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு வழங்கும். உலக அரசியலில் இவ்வளவு மனிதாபிமானம் உள்ள ஒரு நடவடிக்கை இதுவரைக்கும் எந்த கட்சியும் மேற்கொண்டதில்லை. திமுக நேற்றைக்கு மேற்கொண்டிருக்கிறது. தொண்டர்கள் சோர்ந்து போனார்கள் என்று திட்டமிட்டு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற அந்த பொய் பிரச்சாரத்தை வேரோடு சாய்த்தது அந்த தீர்மானம். ஒரு கழக தொண்டன் விபத்தில் இறந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கிற 21 வயது ஆகிற ஒரு மகனுக்கோ மகளுக்கோ 10 லட்சம் கொடுப்பதன் மூலம் திராவிட முன்னேற்ற கழகம் கழக தொண்டர்களினுடைய வியர்வையில்தான் இந்த கட்சியின் வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்டு வடித்த தீர்மானம். அப்படி ஒரு பொதுக்குழுவை நேற்றைக்கு நான் கண்டேன். அந்த மூர்த்தி அவர்களை பாராட்டுவதற்கு நான் கற்ற தமிழில் வார்த்தைகள் கிடைக்கவில்லை. ரொம்ப அடக்கமாக இருந்தார். இவ்வளவு பெரிய பொதுக்குழுவை நடத்திவிட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு வெள்ளி செங்கோல் நினைவு பரிசாக வழங்கினார். ஒரு 2 மணிக்கு பொதுக்குழு முடிந்து விட்டது. என்னை போல சிறப்பழைப்பாளர்களுக்கு சாப்பிடுவதற்கு தனியாக மண்டபத்தில் ஒரு இடத்தை தேர்வு செய்து வைத்திருந்தார்கள். மாட்சிமை தங்கிய முதலமைச்சர் கழக நிர்வாகிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டார். ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. நான் நேற்றைக்கு மதுரையிலிருந்து பொதுக்குழு முடிந்து 3:30 மணிக்கு மதுரையிலிருந்து நான் என்னுடைய உயிரின் மேலான தம்பி புதுவையில் சுப்பிரமணியனுடைய காரில் புறப்பட்டு சென்னைக்கு வந்தால் 8:30 மணி நேரம் ஆகியிருக்கிறது. இப்போ நீங்கள் இதில் இந்த தீர்மானங்கள் குறித்து பேசுகிற பொழுது நிறைய அதில் விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக வஞ்சக பாஜகவை எதிர்ப்போம், துரோகி அதிமுகவை எதிர்ப்போம், இந்தி திணிப்பு, நிதி பகிர்வு விஷயத்தில் வந்து மத்திய அரசை கண்டித்து தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கு. குறிப்பாக இதில் செம்மொழி நாளாக வந்து கலைஞர் பிறந்த நாளை கொண்டாடுவோம்னு சொல்கிறதா இருக்கட்டும்,
ஸ்டாலினுக்கு வாழ்த்து, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து, இப்படி வந்து குடும்பத்தை சார்ந்த வாழ்த்து செய்திகள் நிறைய தீர்மானங்கள் இருந்தது அப்படின்னு அதிமுக விமர்சனம் பண்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் என்ன கேட்கிறேன், முதலமைச்சருக்கு வாழ்த்து ஒரு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சில பேர் கட்சியை கைவிட்டுருவாங்க. சில தலைவர்கள் அதிகாரத்துக்கு வந்துட்டுன்னா கட்சியை கைவிட்டுருவாங்க. இவர் கட்சியையும் கைவிடாம ஆட்சியை மக்கள் ஏற்க தகுந்த ஆட்சியாக மாற்றி இருக்கிற அந்த முதலமைச்சருக்கு ஒரு வாழ்த்து போட்டதில் தவறு இருப்பதாக நான் கருதலை. அடுத்தது, அடுத்த தலைமுறைக்கு இந்த கட்சியை கடத்துகின்ற ஒரு இமாலய பணியை தம்பி உதயநிதி நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். முதலமைச்சருடைய மகன் என்பதற்காக அல்ல, முதலமைச்சருடைய மகன் என்கிற எல்லையை தாண்டி இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க 250 பாசறை கூட்டங்களை அவர் நடத்தி இருக்கிறார். அடுத்த தலைமுறைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுகவை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கு பேசுவதற்கு ஆள் வேண்டும் என்று ஒரு 17,000 பேர் அந்த பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வம் தெரிவித்து 200 பேச்சாளர்களை அடையாளம் கண்டு திமுகவுக்கு அவர் தந்திருக்கிறார். இது போக முரசொலியில கடைசி பக்கம் பாசறை பக்கம் என்று போட்டு அந்த பாசறை பக்கத்துல திமுகவின் கடந்த கால வரலாற்றை எல்லாம் இனி வருகிற தலைமுறைக்கு சொல்லுவதற்கு அந்த பக்கத்தை அவர் பயன்படுத்துகிறார். ஆகவே ஒரே நேரத்தில் அமைச்சராகவும் இளைஞரணியின் செயலராகவும் இருந்து கொண்டு கருத்தியல் ரீதியாக ஒரு 100 விழா காணப்போகிற திராவிட இயக்கத்தை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது. பூத்து வருகிற புதிய தலைமுறை திமுகவை புரிந்து கொள்ள அவர் செய்து வரக்கூடிய சாதனைகளுக்கு அவரை பாராட்டுவதில் என்ன தவறு? எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் காழ்ப்புணர்ச்சி, காய்ச்சல், எரிச்சல்ல உளறி கொட்டுவது. இங்க திமுகவில் வாரிசு அரசியல் என்பதை மையமாக வைத்து இது நடக்கவில்லை. த ஸ்பிரிட் ஆஃப் தி ஏஜ், காலத்தின் குரலாக திமுக களத்தில் நிற்கிறது. ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக அண்ணன் திருச்சி சிவா இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு சபிக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் ஒரு வெஸ்டர்ன் டைம் இங்கிலீஷ் அவர் பேசுகிற இங்கிலீஷ் இன்னைக்கு இருக்கிற மந்திரிகள் யாரும் பேச முடியாது. ஆர் ராஜா அவர் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் வாரிசு அரசியல் என்பதல்ல. எவன் கடமையாற்றுகிறானோ, எவன் களத்தில் நிற்கிறானோ, எவன் கழகத்தை மிகுந்த பரிவோடு நேசிக்கிறானோ அவனுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்கிற ஒரு ஜனநாயக அமைப்பாகத்தான் இந்த நடவடிக்கைகளை நாஞ்சில் சம்பத்துங்கிற நான் பார்க்கிறேன். ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சுக்கு கடுமையான எதிர்வினைகளும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்காரு. குறிப்பாக யார் துரோகி, அதிமுகவை நீங்க துரோகினியா சொல்றீங்க, கடந்த 4 ஆண்டுகள்ல தமிழக மக்களுக்கு நீங்க செய்த பல துரோகங்கள் இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கு, வரி உயர்வு ஏற்றப்பட்டிருக்கு, இப்படி பல பிரச்சனைகளை சுட்டி காட்டி அவர் சொல்றாருல்ல. இன்னைக்கு தீர்ப்பு வரப்போகுது. ஞானசேகரன் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டவனுக்கு இன்னைக்கு இந்தியாவில் 157 நாளில் ஒரு வழக்கை விசாரித்து தீர்ப்பை அவன் குற்றவாளி என்று நீதிமன்றம், மகளிர் நீதிமன்றம் அறிவித்து இன்னைக்கு தண்டனை அறிவிக்கிறாங்க. பொள்ளாச்சியை தாண்டி ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் ஒரு பங்களாவில் இந்த நாட்டில் வயதுக்கு வந்த இளம் பெண்களை கும்பல் கும்பலாக போய் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட பொள்ளாச்சி குற்றவாளிகளை விசாரித்து தண்டனை கொடுப்பதற்கு எத்தனை வருடமாயிற்று? இதற்கு எடப்பாடி பழனிசாமி இடத்துல என்ன பதில் இருக்கிறது? பாலியல் வக்கிரம் நடந்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசு தயவு தாட்சியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கிறது.
இந்தியாவிலேயே 157 நாளில் ஒரு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தந்த வரலாறு திமுக ஆட்சிக்கு மட்டும் உரிமை உள்ளது. இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி கையறு நிலையில் இருக்கிறார். அவருடைய கரங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதிமுக என்கிற கட்சியோடு பிஜேபி கட்சியை கூட்டணியாக வைத்துக் கொள்வதற்கு அவர் எந்த பேரத்திற்கு படிந்தார் என்பது இன்னும் நாட்டு மக்களுக்கு தெரியாத செய்தி. ஏன்னா அதிமுக என்கிற கட்சி பிஜேபி கட்சியோடு சேர்வது என்பது ஒரு அரசியல் தற்கொலை. ஒரு விளிம்பு நிலையில் இருக்கிற அதிமுக தொண்டன் இந்த முடிவை இந்த நிமிடம் வரைக்கும் வரவேற்கவில்லை. மெகா கூட்டணி அமையும் எல்லாம் சொல்ற கப்ஸா. அது எங்க கூட்டணியில இருக்கிற கட்சியை இந்த நாட்டில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் முதலமைச்சர். இந்தியாவிலேயே இந்தியா கூட்டணி வலுவோடும் பொலிவோடும் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்பதையும் முதலமைச்சர் நிரூபித்திருக்கிறார். ஆற்றாமையில் புலங்குகிறார், ஆத்திரத்தில் உளறி கொட்டுகிறார் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய தலைமை அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளே நிராகரிக்கிற நேரம் ஒன்று தமிழ்நாட்டில் விரைவில் வரும். அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டாலின் வந்து சொல்றாரு, எதிர்கட்சிகள் வந்து ஒரு கோமாளி கூட்டம், நம்ம வீழ்த்த முடியாதுன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ஈஸியா எடுத்துக்கிறாரா எதிர்கட்சிகளை? இல்ல, கோமாளி கூட்டம்னு அவர் சொல்வதற்கு காரணம், தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கு நிறைய பிரச்சனை இருக்கு. கேட்டீங்களா? இன்னைக்கு வக்ஃப் போர்டு சட்ட திருத்தத்தை கண்டிச்சு திமுக தீர்மானம் போட்டிருக்கிற சட்டமன்றத்திலேயே. அதிமுக என்ன செய்ததுன்னு கேளுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் என்பது தமிழ்நாடு திட்டமிட்டு நிராகரிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டை இன்றைக்கு கண்டுகொள்ளவில்லை என்பதை விட தமிழ்நாட்டை பற்றி ஒன்றிய அரசு அப்படி ஒரு ஸ்டேட் இருப்பதாகவே கருதவில்லை. ஏன்னா கல்வியில், வேலைவாய்ப்பில், தொழிலில், சுகாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இதை நிதி ஆயோக் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். உங்க ஆட்சியில் நீங்க செய்த சாதனையை சொல்லுங்க, பெயர் சொல்லக்கூடிய ஒரு சாதனை. கலைஞருடைய 100ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்கிற பெயரால சும்மா கலைஞருக்கு புகழ் பாடுவதல்ல. நீங்க கிண்டியில் போய் பார்த்தீங்கன்னா 1000 படுக்கை கொண்ட மருத்துவமனை. மாடக்கூடல் மதுரை மாநகரத்தில் வந்தால் கோட்டூர்புரத்தில் இருக்கிற அண்ணா நூலகம் போல அங்கு ஒரு நூலகம். இப்பொழுது கோவையில் ஒரு நூலகம் அமைக்க திட்டமிட்டு அதற்கு பெரியார் என்று பெயர் சூட்டிவிட்டோம். இப்படி தமிழ்நாட்டில் இன்றைக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்கிறது. கொள்கை ரீதியாக திமுக மிகுந்த கூர்மையோடு அதிகாரத்தில் இருக்கிற கட்சி பயணம் செய்வதுதான் இந்திய அரசியலில் வரலாற்று அதிசயம். நீங்க ஒண்ணுமே செய்யல. நீங்க ஆட்சியில் இருந்த காலத்துல எதையுமே செய்யல. கொள்கையை நீங்க காபு கொடுத்தீர்கள். அதனாலதான் தலைவர் அவரை கோமாளின்னு சொல்றாரு. இதுல அம்மா கிளினிக் வந்து இப்ப செயல்படுறது இல்ல, அம்மா உணவகம் சிறப்பாக செயல்படுறது இல்ல, குறிப்பாக வந்து அம்மா சிமெண்ட் செயல்படுறது இல்ல, இப்படியான பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்கல்ல. நாம் எடப்பாடி பழனிசாமி அம்மா உணவகத்துக்கு நிதி ஒதுக்குனியா? நிதிக்கு என்ன ஆதாரம்னு நீ இதுவரைக்கும் சொன்னியா? அம்மா சிமெண்ட்டுக்கு நிதி ஒதுக்குனியா? அந்த நிதிக்கு அரசுல என்ன திட்டம் இருந்ததுன்னு இதுவரைக்கும் சொன்னியா நீ? ஆனாலும் அம்மா உணவகத்தில் உணவுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதில் அரசு மிகுந்த முனைப்போடு தான் இருக்கிறது. ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக ஒன்றை நிராகரிக்கிற மனநிலையில் நாங்க இல்லை. தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு சட்டமன்ற கட்டிடத்தை அண்ணா சாலையில ஓமந்தூரார் தோட்டத்தில் கட்டி எழுப்பி டாக்டர் மன்மோகன் சிங் வந்து திறந்து வைத்த அந்த கட்டிடத்தில் சட்டமன்றம் இயங்குவதற்கு அனுமதித்தீர்களா? நீங்க சொல்லலாமா? இத ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லா இடத்திலும் இருக்கு. வீடு தேடி மருத்துவம் என்கிற அந்த திட்டத்துல இன்றைக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் நாஞ்சில் சம்பத் உட்பட பயன்பெறுகிறோம்.
சுகாதார ஆய்வாளர்கள் என்னுடைய கிராமத்தில் வீட்டுக்கு வந்து என்னுடைய குருதியை பரிசோதித்து, என்னுடைய இரத்த அழுத்தத்தை பரிசோதித்து, என்னுடைய சர்க்கரை அளவை சொல்லி எனக்கு என்ன செய்யணுங்கிறத மாத்திரையை அவர்களே இன்னைக்கு கொண்டு தருகிறார்கள். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு. உன்னுடைய மினி கிளிக்கு நீ என்னத்துக்கு வச்ச? சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை அடைவதற்காக நீ கொண்டு வந்தது. அதுக்கு நிதி ஒதுக்கினியா? அந்த கிளினிக்கு எது நிதி ஆதாரம்? அந்த கிளினிக்கு எந்த இடத்துல இயங்கணும்? அந்த அதுக்கு யார் வாடகை கொடுப்பது? ஏதாவது உனக்கு தெளிவு இருக்கா? இல்லை. நண்பர் விஜயபாஸ்கர் வந்து தேர்தல் நேரத்தில் மக்களை கவருவதற்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அது செய்தது. கடந்த 2021 தேர்தலே வந்து சில தொகுதிகளில் 10,000, 5,000, 1,000 வாக்குகள்லயே வந்து திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றாங்க. ஒரு 5% வித்தியாசம் இருந்தா போதும் திமுக பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ எதிர்கட்சிகளை அவ்வளவு எளிதாக வந்து அவங்க ஒன்றும் செய்ய முடியாது நம்மள. இல்ல, இந்த 5% மீட்டெடுப்பதற்கு கொண்டு என்ன திட்டம் இருக்கு? கூட்டணியில இருந்து ஒப்புக்கொண்டு ஒரு ராஜ்யசபா இடம் தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்த நீ இன்னைக்கு தேமுதிக என்கிற கட்சி இன்னைக்கு பழி வாங்கிட்டியே. உன் கூட்டணியில யார் இருக்கா சொல்லு? அதிமுக கூட்டணியில எந்த கட்சி இருக்குன்னு சொல்லுங்க. இருந்த கட்சி SDP கட்சி, தமிழ்நாட்டில் களத்தில் நின்று போராடுகிற கட்சி. நீ இந்த நாட்டில் வக்ஃப் போர்டு சட்ட திருத்தத்தை கண்டிக்க வேண்டிய முறையில் கண்டிக்கவில்லை என்பது மட்டுமல்ல, அதற்காக இஸ்லாமிய பெருமக்களுக்கு நேர போகிற தீங்கை பற்றி நீ கவலைப்படவில்லை. இன்னைக்கு வெளியேறிட்டாங்களே. தேமுதிக இல்ல, உங்கூட SDP கட்சி கிடையாது. உங்ககிட்ட யார் இருக்க? எந்த கொள்கையுமே அதிமுகவுக்கு கிடையாதா? கொள்கையே கிடையாதுங்க. கொள்கை ஜெயலலிதா காலத்துல அவங்க வந்து நிறைய ஒரு தொலைநோக்கு பார்வை மட்டுமல்ல, உண்மையான திராவிட இயக்கமாக அதிமுகவை கொண்டு வர வேண்டும் என்கிற சிந்தனை ஜெயலலிதாவிற்கு கடந்த ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது. தமிழ் ஈழத்தை அங்கீகரித்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம். ராஜபக்சே என்கிற கொலைகாரன், 1.25 லட்சம் மக்களை கொண்ட கொலைகாரனை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்று தீர்மானம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே இலங்கை இராணுவத்திற்கு பயிற்சி கொடுக்க கூடாது என்று தீர்மானம். ஒரு நீதிபதி ஒரு கிளப்புக்கு போகிற பொழுது வேட்டி கட்டி கொண்டு போனார் என்பது அவமதிப்பிற்காக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம். இதெல்லாம் அவங்க திராவிட இயக்கம் தான் நாங்களும் அப்படின்னு சொல்லுகிற அந்த பாதைக்கு அவர்கள் பயணித்தார்கள். அதனாலதான் அவங்க 2வது முறையாக ஆட்சிக்கு வருகிற சூழலும் வந்தது. அந்த பார்வை ஜெயலலிதாவுக்கு வந்தது. நாடு கடந்த தமிழீழ அரசவையினுடைய கூட்டம் அமெரிக்காவில் நியூயார்க்கில் நடந்த பொழுது நாடு கடந்த தமிழீழ அரசவையில பேசுவதற்கு என்னை அழைத்தார்கள். ஈழ பிரச்சனையில அதிமுகவுக்கு கொள்கை இல்லை, அவங்க தீவிரம் இல்லை அப்படின்னு சொன்ன குற்றச்சாட்டுகளை எல்லா கட்சிகளும் அதிமுக மீது சுமத்திய காலகட்டத்தில் நாடு கடந்த தமிழீழ அரசவையில பேசுவதற்கு அதிமுகவில் நான் பணியாற்றிய காலத்தில் எனக்கு வாய்ப்பு வந்த பொழுது, சென்று வாருங்கள், நான் டெரரிஸ்டுக்கு தான் எதிரி, நான் தமிழீழத்துக்கு சப்போர்ட்டர், இதுதான் என்னுடைய ஸ்டாண்டு, சபத் போய் பேசிட்டு வாங்கன்னு சொன்னவங்க. அவங்க ஒன்று இருக்கா? நீ திமுகவை காப்பி அடிக்காவது தெரியுதா உனக்கு? அதுவும் தெரியல. நீ எதிர்கட்சி தலைவர்னு சொல்றியே, நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீ ஏதாவது உருப்படியா பேசனியா? நீ பேசல. நீ தமிழ்நாட்டுக்கு எது பிரச்சனைன்னு உனக்கு தெரியல. இன்னைக்கு கீழடி, இன்னைக்கு நேற்றைக்கு தீர்மானம் தம்பி, கீழடி அகழ் ஆராய்வை இந்த நாட்டில் திட்டமிட்டு இன்றைக்கு அலட்சியப்படுத்துகிறார்கள். கீழடி அகழ் ஆய்வில் சிந்துபெந்திக்கரை நாகரிகம் தமிழர்களுடைய நாகரிகம். 5300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இரும்பு என்கிற லோகத்தை கண்டுபிடித்து பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள். என் காலடிக்கு கீழே காணாமல் போன காலங்களை கீழடி பதிவு செய்திருக்கிறது. அந்த ஆய்வை இன்றைக்கு எப்படியாவது நிறுத்துவதற்கு ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது. நாங்க தீர்மானம் போடுறோம். எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது அறிவாவது இருக்கா?
இதை பற்றி பேச? திமுகவை பார்த்து அதிமுக காப்பி கூட அடிக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் இந்த ரோட் ஷோ, இந்த பொதுக்குழு கூட்டம் இந்த ரோட் ஷோவை பாஜக மோடியை பார்த்து ஸ்டாலின் காப்பி அடிச்சிருக்காரு, திரை போட்டு மூடப்பட்டிருக்கு பந்தல்குடி கால்வாய் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கல்ல. இல்ல நான் காப்பி அடிச்சிருக்கு ரோடு ஷோ பிஜேபி கட்சிக்கு உள்ளதா? மோடி பாணியில, பாஜக பாணியில ஸ்டாலின் மோடி தேர்தல் பிரச்சாரம் 8 முறை ரோடு ஷோ வந்தார். எங்க? பெங்களூர்ல. இது அப்படி இல்லை. முதலமைச்சர் தங்கி 2 இடத்துக்கு பொதுக்குழு நடக்கிற உத்தங்குடிக்கு வர்றாரு. நானும் அந்த பொதுக்குழுக்கு போறதுக்கு என் தம்பி சுப்பிரமணியன் கார்ல புறப்பட்டு போறேன். போக முடியல. முதலமைச்சர் வர்றாரு. முதலமைச்சரை பார்க்க 2 வரிசையில் ஆண்களும் பெண்களுமாக நிற்கிறாங்க. அதனால ஒரு யுத்த காலம் வரப்போகிறது. மக்கள் மத்தியில் நம்ம செல்லுகிறோம். இது மோடியை காப்பி அடிக்கணுங்கிற அந்த நோக்கம் கிடையாது. மக்களை சந்திக்கிறோம், அதுக்காக நம்ம திட்டமிடுகிறோம். நம்ம செய்த சாதனைகளை அவர்கள் உணர வேண்டும். அது மட்டுமில்ல, ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருந்துட்டு மக்களை நேரடியாக சந்திக்கிற துணிச்சல் ஸ்டாலினை தவிர வேற யாருக்காவது இருக்கா? இந்த அரசின் மீது எந்த குற்றச்சாட்டாவது பொதுமக்கள் வைக்கிறாங்களா? கிடையாது. அதனால திமுக தான் வெற்றி பெறும். இந்த பலனை நேரடியாக அனுபவித்தவர்கள் அதை நிரூபிப்பதற்கு வாக்குச்சாவடிக்கு என்றைக்கு வரும்னு காத்திருக்கிறாங்க. எடப்பாடிக்கு, பிஜேபிக்கு வாக்களிக்க வேண்டிய கட்டாயம் தமிழர்களுக்கு ஏன் வரணும்? இல்ல, சிறப்பான ஆட்சியை ஸ்டாலின் கொடுக்கிறார் அப்படின்னா ஏன் திரைச்சிலை போட்டு அது கால்வாயை மூடணும் அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது இல்ல? அதாவது திரைச்சிலை போட்டு அது இந்த கூவத்த மாதிரி ஒரு இது. அதுல முதலமைச்சர் வர்றாரு, மக்கள் இருக்காங்கல்ல, அது எல்லாம் நீங்க எல்லாம் ஊடகம் தொலைக்காட்சியில காட்சிப்படுத்தும் பொழுது அந்த மோடி செய்தார நமஸ்தே ட்ரம்பு, அந்த குடிசை வீடுகளெல்லாம் மறைச்சு, அது மாதிரிலாம் நாங்க பண்ணல. அந்த மதுரை மாநகரம் அது ஒரு பொலிவு மிகுந்த நகரம். அந்த நகரத்துக்கு எந்த களங்கமும் வந்துவிடக்கூடாதுன்னு அதை மறைச்சிட்டு நம்ம அதை காட்சிப்படுத்துது. அதுல வேற நோக்கம். விமர்சனங்கள் வந்ததுக்கப்புறம் ஸ்டாலின் நேரடியாக போய் பார்க்கிறாரு, கலாய்வு பண்றாரு. ஆமா, ஆனா அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, ஏன் தூர்வாரப்படாம இருக்கு அப்படின்ற கேள்வி எல்லாம் அதிமுக கேட்கிறாங்க. அது எடுத்துருவாங்க. அது அந்த பொன்வசந்த்ங்கிறவர், அந்த மாநகராட்சி மன்றத்தினுடைய மேயருடைய கணவர், அவர் மீது திமுக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஒரு வகையில ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருந்த இன்னொரு நபரையும் நேற்றைக்கு திமுக கட்சியை விட்டு நீக்கிறது, நடவடிக்கை எடுப்பாங்க. இப்ப இந்த டெல்லியில ஆக்கிரமிப்புகள், குறிப்பாக தமிழர் குடியிருப்பு அங்க அகற்றப்பட்டிருக்கு. குறிப்பாக 370க்கும் வீடுகள் இடித்து தரமட்டமாக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த செய்தி நம்ம எப்படி பார்க்கிறது? தமிழர்கள் வசிக்கக்கூடிய ஒரு கேம்ப், அது நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதை இல்லை, உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அதை செய்கிறாங்க. சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிற நாட்டில் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டியது முக்கியம். நான் நாஞ்சில் சம்பத் மறுக்கலை. ஆனால் இப்படி உயர்நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு 380 தமிழர்களுடைய வீடுகளை நீங்க இடிக்க துவங்குவதற்கு முன்னால அவர்களுக்கு மாற்றிடம் குறித்து பிஜேபி கட்சி யோசித்ததா? பிஜேபி கூட்டணி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி கவலைப்பட்டாரா? நேற்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திட்டார். என்ன தெரியுமா? மாற்றிடம் டெல்லியில் உங்களுக்கு வசப்படாத சூழலில் நீங்கள் சொந்த ஊருக்கு, எல்லாம் இந்த பகுதியில் உள்ளவங்க தான், விழுப்புரம் அந்த நடுநாட்டில் உள்ளவங்க, சொந்த ஊருக்கு நீங்கள் பயணப்படுவதாக இருந்தால் நீங்கள் தைரியமாக வரலாம். உங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை திமுக அரசு செய்யும் என்று அறிவித்து அவர்களை ஒருங்கிணைப்பதற்கு டெல்லி தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு இல்லத்தில் ஒரு அதிகாரியை இன்றைக்கு பணித்து அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. அதிமுக ஓட்டு போடுவானா? நீ கவலைப்பட்டியா? பிஜேபி இதை செய்யலாமா? அன்னைக்கு செய்தாங்க. தந்தை பெரியாருடைய நினைவிடத்தை அத்வானி உள்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது இடிச்சாங்க. அன்னைக்கு அண்ணன் வைகோ
தீவிரமான போராட்டம் மாதிரி நடத்தி அடல் பிகாரி வாஜ்பாயை போய் நேரடியாக பார்த்து, எங்களுக்கு பெரியார் தான் எல்லாம், நீங்க அவருக்கு நினைவிடத்தையே தகர்த்திட்டீங்களேன்னு போய் கேட்டு மாற்று இடத்தை வாங்கி அன்னைக்கு பெரியார் நினைவகம் மீண்டும் டெல்லியில கட்டி, திராவிடர் கழகத்தினுடைய தலைவர், எங்களுக்கெல்லாம் ஆசானாக இருக்கிற பெரிய சிந்தனை கருவூலம் ஐயா வீரமணி அதை அன்னைக்கு பாராட்டினார். ஆகவே தமிழர்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கைன்னு சொன்னா அந்த நடவடிக்கை எதிர்க்க வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும், அதற்கு ஒரு தீர்வு காண்பதற்கு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிற வேலையெல்லாம் செய்யணும். அது என்னைக்கு திமுக செய்திருச்சு. இப்படி ஒரு சம்பவமே இவருக்கு தெரியாது. யாருக்கு? எடப்பாடி. ஆனா இங்க அனகாபுத்தூர் விவகாரமும் வந்து ஒரு பேசுபொருள் ஆகுது. அங்கேயும் வந்து மக்கள் குடியிருப்புகள் வந்து அகற்றப்பட்டிருக்கு அப்படின்லாம். அதுவும் நீதிமன்ற தீர்ப்பு தான். அதுக்கு மாற்று இடத்துக்கு இந்த வீட்டு நகர்ப்புற வளர்ச்சி வாரியத்தின் மூலம் கட்டப்பட்ட வீடுகளை அந்த மக்களுக்கு கொடுப்பதற்கு அரசு முடிவெடுத்தாச்சு. அதிமுக மெகா கூட்டணி விவகாரத்துல வந்து குறிப்பா தாவைக்காவினுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லி காட்டுறாரு. அதாவது ஒரு இயல்பா அந்த வீடியோல பதிவாயிருக்கு, அது வைரலாயிருக்கு. இவன் அப்படின்னு ஒருமையில வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறிப்பிட்டு, எடப்பாடி கூட கூட்டணிக்கு யாருமே வரதில்ல, அண்ணாமலை கூட வந்து 18% ஓட்டு வாங்கிட்டாரு போன எலெக்ஷன்ல, ஆனா எடப்பாடி நம்பி யாரும் வரல அப்படின்ற விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. இப்போ அதுக்கு அவர் வருத்தம் தெரிவிச்சிட்டாரு, நான் வந்து என்னோட இயல்பு மீறி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. இப்போ எடப்பாடிட்ட கேட்கிற பொழுது, ஆமா ட்விட்டர்லயே அவர் வருத்தம் தெரிவிச்சிட்டார்ல, அதோட விட்டுருங்க அப்படின்றாரு. அப்போ தாவேக அதிமுக கூட்டணி அப்படி ஒரு நப்பாசை எடப்பாடி பழனிசாமி இருக்கு, புரியலையா? கடுமையா விமர்சிச்சிட்டாரு. அதை திரும்ப பெற்றுக்கொண்டது ஆதவ அர்ஜுனாவினுடைய பண்பாட்டை, தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியினுடைய நாகரிகத்தை காட்டுகிறது. அதை அவர் திரும்ப பெற்றுட்டார் அப்படின்னு சொல்லி அதை மகிழ்ச்சியோடு வரவேற்கிற எடப்பாடி பழனிசாமி, எல்லோரும் நம்ம கைவிட்டுட்டாங்க, நம்ம கைதூக்கி விடுவதற்கு தமிழக வெற்றி கழகம் பயன்படுமானால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை எதிர்கொள்கிறார். ஒன்றிய பாஜக அரசே அதிமுக கூட தான் கூட்டணி வச்சிருக்காங்க. அதுதானே அந்த கட்சிக்கு ஆபத்து. அந்த கட்சிக்கே ஆபத்து அதுதானுங்க. இல்ல ஜூனியர் பார்ட்னர் தான் பாஜக, நாங்க தான் லீட் அப்படின்றதான் சொல்றாங்க அதிமுக. இவங்க தான். அப்ப ஏன் அந்த கூட்டணி சேர்ந்து விட்டதுன்னு அறிவிக்க ஒன்ன விடல அமித்ஷா? அதுக்கு வெட்கப்பட்டியா நீ? பேட்டி கொடுக்கும் பொழுது பின்னாடி பிஜேபி கொடி மட்டும்தான் இருந்த, அதிமுக கொடி இல்லைன்னு ஏன் கேட்டியா நீ? சரி, அந்த முடிவு எடுத்ததற்கு பிறகு அதை அறிவிக்க வேண்டியது அதிமுக பொதுச் செயலாளர். அதை அமித்ஷா அறிவித்தாரே, அதுக்காக கண்டனம் தெரிவிக்காண்டா, அதுக்கெல்லாம் உனக்கு தகுதி கிடையாது. கவலையாவது வெளிப்படுத்தினாயா நீ? அதிமுக கூட கூட்டணி பிஜேபி கூட கூட்டணி வச்சதுதான் அதிமுக செய்த மிகப்பெரிய தவறு. அந்த தவறுக்கான பாடத்தை வர்ற தேர்தலில் நாட்டு மக்கள் வழங்குவார். காலில் விழுகிறத பத்தியெல்லாம் விமர்சனம் பண்றாரு ஸ்டாலின். காலில் விழுவது அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து ஸ்டாலின் காலில் கூட தான் பலருமே வந்து கட்சிக்காரர்கள் வந்து காலில் விழுகிறத பார்த்து அதை அவர் அனுமதிக்க மாட்டாரு. அண்ணன் ஸ்டாலின் அனுமதிக்க மாட்டார். ஆனா எடப்பாடி மட்டும் காலில் விழுந்த, ஏன் அதை மட்டும் தொடர்ந்து விமர்சனம், சசிகலா காலில் விழுந்தாரு, அமித்ஷா காலில் விழுந்திருப்பாரோ அப்படின்னு ஏன் வந்து மறைமுகமா அதை விமர்சனம் பண்ணணும்? இல்ல, அன்னைக்கு வெளிப்படையா விழல, இந்த உள்ளுக்கு பேசிட்டு விழுந்தாரான்னு தெரியல. சசிகலா காலில் விழுந்தது நீங்க பாத்தீங்கல்ல, இப்படியா ஒரு தான் விழுவான். என்னங்க மேசைக்குள்ள பெருச்சாளி மாதிரி ஊந்து போய் விழுகிறாரு. அதாவது விமர்சனத்திற்குரியதான். காலில் விழுகிற கலாச்சாரம், கட்ட விட்டுக்கிற கலாச்சாரம் எல்லாம் ஒரு சீரழிவான கலாச்சாரம். அதை எல்லாரும் தவிர்க்கணும். அது எல்லா கட்சிகள்லயுமே இருக்குல்ல காலில் விழுகிறது அப்படின்றது. இல்ல, ஒரு வயதுல மூத்தவன், ஒரு வெற்றி பெற்ற மாணவன் இப்போ என்ன சந்திச்சு என்ன வாழ்த்து பெற வந்து அவன் காலில் விழுதுக்கு எத்தனைச்சா நான் விட அதுக்கு அனுமதிக்க மாட்டேன். அது அவனுடைய பண்பை காட்டுகிறது. இந்த காலையில் விழுகிற கலாச்சாரத்தை தவிர்க்கணும். பெற்ற தாய், கற்றுத்தந்த ஆசிரியர், அவர்கள் காலில் விழுது தப்பு இல்லை. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.